சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து ரிவால்வர் ரீட்டா. நம்ம கீர்த்தி சுரேஷ் மற்றும் ராதிகா, இப்படி இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நம்ம சூப்பர் சுப்பராயன், ஜான், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறது வந்து ஜே.கே. சந்துரு. கீர்த்தி சுரேஷுக்கு வந்து சமீப காலமாக பல நல்ல நல்ல படங்கள் வந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். படத்துடைய கதை வந்து ஒரு ரிவெஞ்சு நோக்கி போகக்கூடிய ஒரு கதை தான். இந்த கதையை வந்து நம்ம இயக்குனர் வந்து காமெடியாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கிறா இல்லையா அப்படின்றது நம்ம படம் போகிற போக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். படத்துடைய கதையில் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட ஏமாந்து, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவர் வந்து ஏமாற்றி ஒரு 2 கோடி ரூபாய் ஏமாற்றிடுறாங்க. அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் அவர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் கழித்து இவங்க வந்து வளர்ந்து எல்லாமே பெரிய அளவு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் அம்மா வந்து ராதிகா. இவங்க கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி இருக்காங்க. இப்படியான ஒரு குடும்பம், ஒரு அமைதியான ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல வேலையில் ஒரு ஹோட்டல் வேலை செய்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற சூழலில் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தாதா, யாருன்னா நம்ம சூப்பர் சுப்பராயன், அவரை வந்து கொலை பண்ணுறதுக்கு பல பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து ஒருத்தன் வந்து 5 கோடி கொடுக்குறோம், ஒருத்தன் அவ்வளோ கொடுக்குறோம், இந்த மாதிரியாக இருக்கிற சூழலில் ஒரு நாள் நைட்டு வந்து விபச்சாரியை தேடி போகிறாரு. அப்படி போகும்போது வீடு மாறி நம்ம கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்குள்ள நுழைய, அங்கே நடக்கிற கலவரத்தில் ராதிகா வந்து குக்கர் எடுத்து நம்ம வில்லன் மண்டையை புலக்கிறாங்க. அது வந்து அவர் வந்து கீழே வந்து இறந்துடுறாரு. இப்போ இவங்க வந்து இந்த வில்லனுடைய உடம்ப யாருக்கும் தெரியாமல் எத்தனை போய் பண்ணணும். அந்த பக்கம் நம்ம வில்லனுடைய மகன் சுனில், நம்ம தெலுங்கு சுனில், அவர் வந்து தன்னுடைய அப்பாவை காணன்னு சொல்லி ஒரு பக்கம் தேட, இந்த பக்கம் இவருடைய பாடி வச்சு 5 கோடி ரூபாய் எப்படியாவது சம்பாதிச்சுன்னு நினைக்கிற ரவுடி கேங்கு. இன்னொரு பக்கம் கீர்த்தி சுரேஷ்க்கும் அங்கே இருக்கிற காவல் அதிகாரி நம்ம ஜானுக்கும் வந்து ஒரு சின்ன தகராறு. அவர் வந்து இவங்கள வந்து யாரை கீர்த்தி சுரேஷை பழி வாங்கணும்னு நினைக்கிறார். இப்படி எல்லாருமா சேர்ந்து துரத்த இவங்க வந்து இந்த டெட் பாடி யாருக்கும் தெரியாமல் எப்படி கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு காமெடியாக சொல்ல முயற்சி பண்ணி சீரியஸாக கொண்டு போயிருக்கிறாரு நம்ம இயக்குனர். கிளைமேக்ஸில் வந்து இந்த கேங்குக்கு எல்லாரையுமே அழிக்கிறதுக்கு கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து ஒரு வாய்ப்பு, அதுக்கு ஒரு காரணம், அந்த காரணம் அந்த கதைகளை எப்படி இணைக்கப்படுது, அதுக்கு உண்டான ஃப்ளாஷ்பேக் என்ன, அவங்களால இவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது தெரிஞ்சோம். கதையோட ஆரம்பத்தில் அவங்க அப்பா தற்கொலைக்கும் இங்கேயும் கொண்டு வந்து முடிச்சு போடுவாங்கன்னு தெரியும். அதே மாதிரி முடிச்சு போட்டாங்க. அப்படி முடிச்சு போட்டு கடைசியில் கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு ரிவால்வர் ரீட்டாவாக வீட்டுக்கு வந்து மறுபடியும் தன்னுடைய பழைய வாழ்க்கையை தொடர்றார். எல்லா ரவுடிகளும் அங்கே அழிக்கப்படுகிறார்கள். இதுதான் வந்து இந்த ரிவால்வர் ரீட்டாவுடைய ஸ்பெஷல் திரைக்கதை. இந்த கதையில் வந்து காமெடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல இல்லை, நிறைய இடத்துல சிரிக்கலாம்னு நினச்சி தான் நம்ம படம் பார்க்குறவங்களுக்கே தெரியும் எப்படி சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். அங்கே போய் நீங்கள் எப்படி விழுந்து சிரிப்பீங்கன்றதும் தெரியும். போய் பாருங்கள். ரிவால்வர் ரீட்டா படம் பார்க்குற உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. இது தோட்டா இருக்கிற துப்பாக்கியா இல்லை தோட்டா இல்லாத துப்பாக்கி அப்படின்றது